ஏன்னு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேல இதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போது இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கள், இப்போ இது ஒரு ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். எனி ரோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதான், எந்த ரோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த காலம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு காலம் எடுத்துட்டு கூட நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்படி காலம் வைஸாக எடுத்து நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ரோவே எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோக்குரிய சிம்பிள் என்ன பாருங்க. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ, இதோட சிம்பிள் இங்கே என்ன இருக்கு, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இந்த சிம்பிளை நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிட்டு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ 5 இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இதுக்குரிய சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 5 என்ன வேல்யூ கிடைக்கும், 5. ஓகே, சிம்பிளோட மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். இந்த 5க்கு தானே நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த 5 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம விட்டுறணும். விட்டுட்டோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, பிரின்சிபல் டயகனல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25. 5 இன்ட்டு 5 25. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க இன்ட்டு 1. 1 இன்ட்டு 1 1 தான் ஆன்சர். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 25லேருந்து இந்த 1 மைனஸ் பண்ணுறோம். அதாவது பிரின்சிபல் டயகனல் வேல்யூலேருந்து செகண்டரி டயகனல் வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்க சிம்பிள் 1க்கு மேலே என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 1, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 1ஓட ஆன்சர் என்னது, -1. ஓகே, இப்போ இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம கட் பண்ணிடுறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த 4 எலிமெண்ட்ஸும். அப்போ 1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் பிரின்சிபல் டயகனல். அப்போ 1 இன்ட்டு 5 5. இதுலேருந்து செகண்டரி டயகனலை மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் சிம்பிள். இப்போ 1 இன்ட்டு 1 1, இதுதானே செகண்டரி டயகனல். அப்போ 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 1. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் இந்த நம்பர் இருக்கு இல்லையா 1, இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1ஐ வந்து நம்ம எது கூட மல்டிப்ளை பண்ணோம், மேலே இருக்க ப்ளஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம். இது ஏற்கனவே +1. அப்போ +1 இன்ட்டு ப்ளஸ்ன்றது 1 தான், +1. ஓகே, இப்போ பாருங்க இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம விட்டுறணும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த 4 எலிமெண்ட்ஸ். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு 1 1. இதுலேருந்து செகண்டரி டயகனலை மைனஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள் 1 இன்ட்டு 5 5. அப்போ 1லேருந்து 5ஐ நம்ம மைனஸ் பண்ணுறோம். இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 25லேருந்து 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 24 -1. இப்போ 5லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும், 4 +1. இப்போ இதில் பாருங்கள் 1 - 5னும் போது -4 கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 24 இன்ட்டு 5 என்ன கிடைக்கும், 2 5s are 10, 1 12 120. இதோட ஆன்சர் மைனஸ். இப்போ மைனஸால் இந்த -1ஆல் இந்த 4ஐ மல்டிப்ளை பண்ணும்போது -4. இப்போ இங்கே +1ஐயும் -4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது -4. இப்போ 120 இருக்குது. இந்த ரெண்டையும் மைனஸும் மைனஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -8 இஸ் ஈக்குவல் டு 112. ஓகே, அப்போது இந்த டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்னது, 112. ஓகே,
இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா என்னது பாருங்க. இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ தானே ஃபார்முலா. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஏ இன்கேஸ் எப்போமாவது ஒரு தடவை 0ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, 112ன்னு கிடச்சிருக்கு. சப்போஸ் இது 0 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, இது 1/0 அப்படின்ட்டாலே இந்த வேல்யூ என்னது? 1/0க்கு வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிவ். அப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபர்ஸ்ட் நம்மளோட என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3/3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3/3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த சிம்பிள் எடுத்து எழுதிக்கணும். பாருங்க, அவ்வளோதான், நம்ம சிம்பிள் எழுதிக்கிட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு நம்பருக்குரிய மைனரும் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5ங்கிற நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் தானே எடுத்துக்கணும். அப்போ இது இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் கட் பண்ணிடணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 25 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, பிரின்சிபல் டயகனல் வந்து செகண்டரி டயகனலில் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 1க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோவை நம்ம அடிச்சிடணும், இந்த காலமை நம்ம அடிச்சிடணும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? இந்த 4 எலமெண்ட்ஸும். ஃபர்ஸ்ட்டு இந்த 1 × 5 இந்த பிரின்சிபல் டயகனலில் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5. ஓகே, அடுத்து செகண்டரி டயகனல்ன்றது இதுதான் 1, அப்புறம் மேலே இருக்க 1 × 1 1. அப்போ 5லேருந்து இந்த 1 மைனஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிம்பிள் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நம்பரோட மைனரையும் நம்ம கண்டுபிடிச்சி போடணும். அடுத்து லாஸ்ட் 1. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, 1 இருக்கக்கூடிய இந்த இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம அடித்து கொடுத்துட போகிறோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 1 1. ஓகே, 1லேருந்து இது பாருங்கள் 1 × 5 5. அப்போ 1 - 5 கண்டுபிடிச்சிட்டோமா? இதை விட சிம்பிள் மெத்தட் என்ன? டிட்டர்மினன்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே இதை தானே கண்டுபிடிச்சோம். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது முன்னால் அந்த நம்பரை எடுத்து எழுதுவோம். நம்ம நம்பரை மட்டும் விட்டுட்டு இந்த மைனரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரோக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்படி நான் 3 ரோ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ நான் வந்து அடுத்தடுத்த ரோவை நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமேல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அட்ஜியே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அட்ஜியே கண்டுபிடிக்கிறோம்னா என்ன பண்ண போகிறோம்? இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த டி நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். அதுக்காக தான் இந்த டி வந்து நம்ம போடுறத மறக்கக்கூடாது. ஓகே, அட்ஜியே கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டாலே இந்த டி வந்து நம்ம வந்து எழுதிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 25லேருந்து 1 போச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 24. இப்போது இங்கே 5லேருந்து 1 போச்சுன்னா 4. 4ன்றது +4 இந்த இடத்துல. இந்த +4ஐயும் இந்த மைனஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -4. ஓகே, இப்போது 1லேருந்து -5 5 வந்து மைனஸ் பண்ணும்போது -4ன்றது கிடைக்குது. இந்த ப்ளஸோட மல்டிப்ளை பண்ணும்போது அதே -4 தான் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? 5லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4. முன்னால் என்ன இருக்குது? மைனஸு. அப்போ -4 -4. ஓகே, இப்போ அதுக்கடுத்து இங்கே அதே மாதிரி 25ல் 1 போச்சுன்னா 24. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 5ல் 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 4. இந்த 4 × -4. ஓகே,
அதே மாதிரி தான் கீழே 1லேருந்து -1 -5 போது ஆன்சர் என்ன கிடைக்கும் -4. இப்போ இந்த இடத்துல 5 - 1 அப்போ 4 கிடைக்கும். 4 × -4. ஸோ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி நம்ம எழுதியாச்சு. மேலே வந்து டிரான்ஸ்போஸ்ன்ற லெட்டரும் டீன்றதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்ன? ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போது இந்த ரோ இருக்கு இல்லையா, இதை நம்ம காலமாக எழுத போகிறோம். அப்போ பாருங்கள், 24 -4 -4. ஸோ இதே தான் நமக்கு கிடைக்கிது. ஏன்னா சில மேட்ரிக்ஸ் அப்படி தான் இருக்கும். ரோவை காலமாக மாற்றினாலும் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும். நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாமல் எழுதிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 24 -4 -4ன்றதை காலமாக நான் எழுதிட்டேன். அடுத்து பாருங்கள், செகண்ட் காலம். இந்த செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, இதை நம்ம காலமாக மாற்ற போகிறோம். பாருங்கள், -4 24 -4. இப்போ அடுத்து தேர்ட் ரோவை நம்ம தேர்ட் காலமாக எழுத போகிறோம். ஸோ -4 -4 24. அதே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. டிரான்ஸ்போஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த டி அப்படிங்கிறத நீங்கள் போடக்கூடாது. ஓகே, நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத இன்டிமேஷன் தான் இது. நீங்கள் தான் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டீங்களே, அப்போ ஃபைனல் ஆன்சருக்கு நீங்கள் டி போடக்கூடாது. இதுதான் இந்த ஏவோட அட்ஜாயிண்ட்டு. அட்ஜியே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அட்ஜேவை யூஸ் பண்ணி நம்ம இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ இன்வர்ஸ் is equal to 1/determinant A into adjoint A, adj. ஸோ நம்ம இப்போ அந்தந்த வேல்யூஸை அங்கங்கே சப்மிட் பாருங்களேன். இப்போ 1/determinant வேல்யூ என்னது, 112. அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மேட்ரிக்ஸு. ஸோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். 24 -4 -4 -4 24. இது 4. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படி இருக்குது. ஸோ மேக்ஸுன்றது நம்ம மனப்பாடம் பண்ணுறது இல்லையா, நம்ம புரிஞ்சு படிக்கிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் அது 24 அப்படின்றது. இப்போது நம்ம ஏ இன்வர்ஸ்க்கு எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம். அப்போ கடைசி நம்ம என்ன பண்ணலாம்னா, உள்ள ஏதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அப்போ காமனாக வெளியில் எடுக்கலைன்னா 4 டேபிளில் 24 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 4s are 20, 6 4s are 24. ஓகே, அப்போ நம்ம 4 வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறது பாருங்கள், 112 இன்ட்டு இப்போ காமனாக 4 வெளியில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. உள்ளே என்ன இருக்கும், 6. 4 எடுத்துட்டோம்னா உள்ள -1 -1 -1 6 -1 -1 6. ஓகே, இப்போ இது ரெண்டையும் அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 4s are 8, மீதம் வந்து 2. பாருங்க, 1 4s are 4. இப்போ இதில் வந்து 2 4s are 8, ரிமைனிங் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 5 4s are 20, 24, 28, 32. அப்போ 8 4s are 32. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/28 அப்படின்னு போட்டுட்டு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிடணும். அவ்வளோதாங்க, ஏ இன்வர்ஸ் நாம் கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸி. கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது மட்டும் நம்ம அமைதியாக நமக்கு அது கண்டுபிடிக்கிற மெத்தட் தெரிஞ்சுட்டா ரொம்பவே ஈஸி. கடன்னு நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.